கோயில் பக்கத்துல மசூதி. கிருஷ்ணர் இங்க பிறந்தாருன்னா அந்த பக்கத்துல மசூதி இருக்கு. இந்த பக்கம் அந்த விஸ்வநாதருக்கு லிங்கம் இருக்கிறதால் பக்கத்துல மசூதி இருக்க. இப்போ எல்லாரும் சொல்கிறார்கள் இந்த இடம் எங்களுக்கு சொந்தம், முகலாயர்கள் எல்லா இடத்தையும் கைப்பற்றி விட்டார்கள். இப்படிப்பட்ட வழக்குகளை தடுப்பதற்காக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்துடைய கடைசியில் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த சட்டம் ராமர் கோயிலுக்கு பொருந்தாது. ஏன் ராமர் கோயில் பொருந்தாது என்றால், ராமர் கோயில் வழக்கு 1948 நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து கொண்டிருக்கிற வழக்கை நாடாளுமன்றத்தால் தடுக்க முடியாது. இனிமேல் வரக்கூடிய வழக்குகளுக்கு இந்த சட்டம் பொருந்தும். பொருந்தும்னா நீங்க பொருந்தும் என்று வைத்துக் கொள்கள். RSS பொறுத்தவரை பொருந்தாது. காசியை விட்டு கொடுங்க, மதுராவை மீட்போம், சம்பலை மீட்போம், ஒரு வழக்கு போடுகிறார்கள். என்ன வழக்குன்னா, நாங்க உள்ள போய் பார்க்கணும், இங்க ஒரு லிங்கம் இருக்கு. அவர்கள் சொல்கிறார்கள் அது லிங்கம் இல்லை, நாங்க கோயில்ல தொழுகை போகும்போது நாங்க கை கால் கழுவுற இடம் இல்லை, நாங்க போய் பார்க்கணும். ஒரு நீதிமன்றம் அதுக்கு அனுமதிக்கிறார்கள். ஒரு அட்வொகேட் கமிஷனர் போட்டு போய் பார்த்துட்டு வா. இப்படி தொடர்ச்சியான வழக்குகள். இந்த வழக்குகள் எல்லாம் தடுக்க வேண்டும். புதிதாக வந்திருக்கக்கூடிய சட்டம் இதையெல்லாம் தடுக்கிறது என்று சொன்னால், இதே நீதிபதி சந்திரசூட் அவர்கள் அதற்கு தடை செய்ய மறுத்துவிட்டார். சட்டத்தில் தடை இருக்கிறது, நீதிமன்றம் விசாரிக்க கூடாது என்று இருக்கிறது. அப்படி என்றால் எல்லாவற்றையும் மறுபடியும் பிரச்சனையாக்கும். இப்போது உச்ச நீதிமன்றம் தடை செய்திருக்கிறார். சஞ்சீவ் கண்ணா என்ற தலைமை நீதிபதி இந்த வழக்கை யாரும் விசாரிக்க கூடாது என்று சொல்கிறார். இது உண்மை என்றால், திருப்பரங்குன்றத்தில் இந்த தூண்ல தான் தீ ஏற்றணும். எந்த சட்டம்? இந்த சட்டம் உங்களுக்கு பொருந்தாதா? இந்த சட்டம் இந்த நீதி சாமிநாதனுக்கு பொருந்தாதா? அவருக்கு எந்த சட்டமும் பொருந்தாது. இஸ் a law to himself. அவரு தான் சட்டம் முடிப்பார். இன்னும் கேட்டா என்ன சில பேர் கேட்டாங்க, நீங்க இதை பத்தி ஒரு கட்டுரை எழுதணும். நான் கட்டுரை எழுதுறேன், நீங்கெல்லாம் என்ன பண்றீங்க? நான் கட்டுரை எழுதி பத்திரிகை போட்டுக்கிறேன். நான் அந்த முகநூலிலே போட்டேன், இந்த சுவாமிநாதன் வேதத்தை நம்புகிறார். அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, வேதம் படித்ததனால் ஒரு கொலைகாரனை விடுதலை பண்ணான். பண்ணிக்கிட்டோம். அந்த வேதத்துடைய பகுதியாக உபனிஷத் ஒன்று இருக்கிறது. பல உபனிஷத்துகள் இருக்கிற கிளை அறநூல்கள். அதுல ஒரு உபனிஷத்துல என்ன போட்டிருக்கானா, அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமயன்னு போட்டு. அசதோமா சத்கமய என்ன அர்த்தம்னா, எங்களை இந்த நிச்சயமற்ற தலையிலிருந்து நிச்சயத்துக்கு கூட்டு செல்லுங்கள். தமசோமா ஜோதிர்கமய என்றால் எங்களை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கூட்டு போங்கன்னு சொல்லி, எங்களை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு. இப்ப சுவாமிநாதனுக்கு தேவை இந்த உபனிஷத் தான். உங்களை இருட்டிலிருந்து வெளிச்சம் காட்ட வேண்டும்.